Unit 17 short answer ல 11th question பார்க்கலாம். Write the events involved in the sexual reproduction of a flowering plant. So இதுல ஏல என்ன கேட்டிருக்காங்கன்னா discuss the first event and write the types, and B ல mention the advantages and disadvantages of the event. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டூ மெயின் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாலினேஷன், ஓகேவா, அண்ட் தென் செகண்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் பாலினேஷன் அப்படின்னா என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாலினேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆந்தர்ல இருந்த ஆந்தர்ல இப்போ இருக்குல்ல இந்த போலன் கிரெயின், ஸோ இது வந்து ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, ஸோ இதை தான் வந்து நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல இந்த பாலினேஷன்ல மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாலினேஷனுக்கு டூ டைப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு, ஓகேவா. இதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம செல்ஃப் பாலினேஷன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ செல்ஃப் பாலினேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சேம் ஃப்ளார்ல, ஓகேவா, இல்லைன்னா சேம் பிளான்ட்ல இருக்கிற அனதர் ஃப்ளாருக்கு, ஸோ இன்னொரு ஃப்ளாருக்கு இருக்கிற போலன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிதான் செல்ஃப் பாலினேஷன்ல சொல்லுவாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளாரா பாசிபிளா இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி அந்த டிபெண்ட் பண்ண தேவை வந்து இங்க இருக்காது. அண்ட் தென் இங்க போலன் வந்து வேஸ்டே ஆகாது. ஸோ ஏன்னா அதுவே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, ஸோ அதனால இதுல போலன் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே சமயம் இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்க வந்து சீட்லாம் வந்து ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அது வந்து லெஸ் இன் நம்பரா இருக்கும். அண்ட் தென் இதுல வந்து அந்த எண்டோஸ்பமுமே வந்து மைன்யூட்டா தான் இருக்கும். அப்போ மைன்யூட்டா இருக்கிறனால அங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மோஸ்டாவே வந்து வீக்கா தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த பிளான்ட் வீக்கா தான் இருக்கும். இது மூலயமா நமக்கு புது வெரைட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது இந்த செல்ஃப் பாலினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்ல, ஓகேவா. ஃபைன், இதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன்னா என்னன்னு, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கிராஸ் பாலினேஷன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ட்ல, ஓகேவா, ஸோ இது பிளான்ட் ஏ, இது பிளான்ட் பியா, ஸோ பிளான்ட்ல இருந்து சேம் ஸ்பீசஸை சேர்ந்த அனதர் பிளான்ட்டுக்கு இந்த போலன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, ஸோ இதை தான் வந்து இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இதுல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து சீட்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா வந்து டெவலப் ஆகி அது ஃபுல்லாவே வந்து ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நமக்கு பெட்டர் பிளான்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா. ஸோ நல்ல பிளான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க, ஓகேவா. ஃபைன், இது மூலயமா நமக்கு சீட்ஸ்லாம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நியூ வெரைட்டிஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ஒரு பிளான்ட் இது ஒரு பிளான்ட் அப்படின்றப்போ அங்கே நியூ வெரைட்டிஸும் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுலேயே டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் பேரியர் காரணமா இங்க வந்து பாலினேஷன் வந்து மோஸ்டாவே வந்து என்ன ஆகிரும்னா ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. ஸோ இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அங்க வந்து பாலினேஷனே நடக்காது. அண்ட் தென் இது மூலயமா வந்து போலன் வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அன்வான்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலாம். ஸோ புதுசா ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அண்ட் தென் இதுல எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை டிபெண்ட் பண்ணும், எப்பயுமே அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க, ஓகேவா. ஃபைன், இதுதான் இந்த கொஸ்டின்ல மொத்தமா அவங்க சொல்லியிருந்தது. அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம ஃபெர்டிலைசேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மால ரீச் ஆகிரும். ஸோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த போலன் டியூப் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது க்ரோ ஆகுறப்போ என்ன நடக்குது, இப்படி க்ரோ ஆகுதா, ஸோ இது க்ரோ ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மேல் கேமெட் வந்து இந்த ஃபீமேல் கேமெட்டோட வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகுறப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஃபெர்டிலைசேஷனே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ல செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஈவென்ட் பாலினேஷன் அண்ட் செகண்ட் ஈவென்ட் தான் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன்றதை பார்த்தோம். இப்போ ஃபைன், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு குயிக் ரீகால் வந்து மொத்தமா பார்க்கலாம், ஓகேவா. ஸோ குயிக் ரீகால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து போலன் கிரெயின்ஸ் ஆந்தர்ல இருந்து இந்த ஸ்டிக்மாக்கு போகணும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாலினேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுற இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றதும் பார்த்தோம்,
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ பாலினேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ சேம் ஃப்ளவர் ஆர் சேம் பிளான்ட்னா அது செல்ஃப் பாலினேஷன். அப்புறம் டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆஃப் சேம் ஸ்பீசஸ்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ செல்ஃப் பாலினேஷன்ல போலன் வந்து வேஸ்டேஜே ஆகாது, நியூ வெரைட்டிஸும் உருவாகாது அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம். அண்ட் தென் அதே மாதிரி இந்த கிராஸ் பாலினேஷன்ல பெட்டர் பிளான்ஸ் கிடைக்கும், அப்புறமேக்கு நியூ வெரைட்டிஸும் கிடைக்கும் அப்படின்றதும் பார்த்தோம். ஓகேவா? பட் இங்க வந்து போலன் வந்து வேஸ்டேஜ் வந்து ஆகும், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸும் வந்து தேவைப்படும் அப்படின்றத பார்த்தோம். ஃபைன், தேங்க்யூ.